கோயில் எங்கே இருக்குன்னு தெரியுதா? ஆக்சுவலாக அந்த கோயில் வந்து ஆக்சுவலாக குலசேகர ஆழ்வார் அருளிய திருவித்துவக்கோடு பெருமாள் திவ்ய பிரபந்தம் 5ஆம் திருமொழி தருத்துயரம் 688 697 தனது இயலாமையில் கூறுதல் 69th திவ்ய தேசம் அமாங் 108 திவ்ய தேசம். இதோட நிர்வாக ஆஃபீஸ் இதில் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு போட்டிருக்காங்க, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. காலையில் 5 AM ஓப்பன் பண்ணுறாங்க, அப்புறம் ஈவினிங் வந்து 5 PM ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னும் கோயில் திறக்கலை, நட திறக்கலை. அடியேன் இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக குருவாயூர்லேருந்து பட்டாம்பி வந்தீங்கன்னா பாரதி புலான்னு சொல்லிட்டு இந்த ரிவர் தெரியுதுங்களா, சரியான ரிவர் பார்த்துக்கோங்க. இந்த ரிவரை ஒட்டி எப்படி அமைஞ்சிருக்குன்னு நினச்சிங்க. இந்த கோவிலோட இயற்கை அழகு சொல்லி மாளாது. நட சாத்திருக்காங்க, உள்ளே போகலாமா என்னென்ன, கேமரா எடுக்கலாமா என்னன்னு தெரில, இருந்தாலும் நான் இப்போ எடுக்கிறேன். அப்படி ஒரு அழகு இந்த கோயில். கண்டிப்பாக மக்கள் குருவாயூர் வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது 108 திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று. அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. நட இனிமேல் தான் திறப்பாங்களா இருக்கும். பாரதி புலான்கிற ஒரு நல்ல பெரிய ரிவர் பார்த்துக்கோங்க. பாரதி புலான்கிற ரிவரை ஒட்டி அந்த கடற்கரை இதை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. அழகுனா அப்படி ஒரு அழகு. அந்த காலத்தில் வந்து பாருங்கள், என் மங்களாசனம் அவர் வந்து எப்போ பாடிட்டு போயிருக்காரு குலசேகரன் ஆழ்வார். ஐயோ எவ்வளோ அற்புதம். இன்னும் நட திறக்கலை. அடியேன் யார் வந்தாலும் குருவாயூர் வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. குலசேகரன் ஆழ்வார் வந்து மங்களாசனம் பாடினதுனால இந்த கோவில் பயங்கர ஃபேமஸ். அழகு அப்படி ஒரு அழகு. இங்கே பாருங்கள், கடற்கரையிலேருந்து அப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னா இங்கே மேலே கோவில். இன்னும் நட திறக்கல, 5 மணிக்கு திறப்பாங்க. நட திறந்தால் எடுக்க விடுவாங்களா என்னன்னு தெரில, பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல் ரிவர் தான். கேமரா மாட்டிட்டு இந்த எதுவும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரில எனக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு கொடுத்துறேன் ஐடியா. ஆக்சுவலாக இது குருவாயூர்லேருந்து ஒரு 32 கிலோமீட்டர். பட்டாம்பின்னு ஒரு ஊர், பாலக்காடு ரோடு தான். பட்டாம்பிங்கிற ஒரு ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு. பாரதி புலாங்கிற ஒரு ஒரு சரியான ரிவர் பக்கத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் கோயில். மொத்த கோயிலே இவ்வளோ தான். இதெல்லாம் இப்போ எடுத்து கட்டியிருப்பாங்களா இருக்கும். அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில், எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி. அப்பா, குலசேகரன் ஆழ்வார் வந்து பாடினார்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அடியேன் இந்த கோயிலுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவ்வளோ அழகு, சுற்றி அழகு, என்ன சொல்ல. இது என்னது போட்டிருக்கு, பிரம்மபுத்திர பிரதிஷ்டா அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க யாரும். 106 திவ்ய தேசத்துக்கும் போகிறவங்க. கேரளாவில் மட்டும் ஒரு 13 இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன, விஷ்ணு நகுல சகதேவ பிரதிஷ்டா. இது எடுக்கக்கூடாது இல்லையா விக்கிரகத்தை. கேமராவில் பார்த்துட்டுருப்பா, எல்லாம் ஹைடெக் கேமரா மாட்டி வச்சுருக்கா, பார்த்துட்டுருக்கா. அது பண்ணக்கூடாது. வெயிட் டு தர்ஷன், இப்படி கூடி தான் தர்ஷனுக்கு போகணும். இது கணபதி தட்சிணாமூர்த்தி 2 பேர் இருக்கா. கண்டிப்பாக மக்களே, திவ்ய தேசத்தில் குலசேகரன் ஆழ்வார் பாடின இந்த திவ்ய தேசத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது 69th திவ்ய தேசம். அடியேன் எல்லோரும் வாங்க, சேவிக்க. இதுதான் ஃப்ரண்ட்டு, இது ஆஃபீஸ், இது அந்த பாரதி புலா ரிவர். கொஞ்சம் ரொம்ப குக்கிராமந்தான்.